அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, காதல் வாழ்க்கையில் உங்ககிட்டேருந்து மறைக்கப்பட்டிருக்க ஒரு ரகசியம் என்ன? இப்போ பார்க்கலாம். வாவ், ஸ்பெண்ட் டைம் இன் நேச்சர், சி ஸ்பெல் ஒர்க். கண்டிப்பாக உங்களை எங்கேயாவது இயற்கை சார்ந்த இடங்களில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக அது வந்து ஸ்பெல் ஒர்க் தான். அதனால தான் வந்து நேச்சரில் இருக்க சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஹீலிங் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் நேச்சரில் இருக்கலாம். நான் பேபி ட்ராப் பார்க்குறேன், பட் பேபி ட்ராப் வரல. கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபெயிலியர் அட்டெம்ப்டாக இருக்கலாம். டாக்கிங் பேட் அபவுட் யூ. இங்கே பார்த்தீங்கன்னா டோன்ட் ஆன்சர் அன்னோன் கால்ஸ், சூஸிங் காமிக்ஸ் ஓவர் யூ, genuine feelings, trust your gut feeling. Okay, cut the karmic ties and release. பாட்டம் டெக்கில் அது ரொம்ப தெளிவான மெசேஜ். என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரிகர் ஆக தேவையில்லை. இது வந்து பாஸ்ட். சூஸிங் காமிக்ஸ் ஓவர் யூ எனர்ஜி வந்து பாஸ்ட்டு. அது வந்து பாஸ்டில் ஏன்னா நம்ம மறைக்கப்பட்ட ரகசியம் தான் பார்க்குறோம் இல்லையா. உங்களை வந்து பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில் அவுட் பண்ண சொல்கிறாங்க. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. எது நடந்தாலும் அதுதான் உங்களுக்காக விதிக்கப்பட்டதற்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. எதையுமே ஸ்ட்ரெஸ்டாக எடுத்துக்கவே தேவையில்லை. நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஒன்று நிமிஷம். நான் வந்து சில விஷயங்கள் வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் அசைஞ்சுது. தட்ஸ் ஃபைன். அதனால தான் உங்களை யாராவது அசைச்சு பார்க்க ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் பயந்துக்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காதீங்க. ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணுங்கள். எதுவுமே உங்கள் கைகளையும் கட்டுப்பாட்டையும் மீறி போக போகிறதில்ல. இது உங்களுக்காக இருக்கலாம், உங்கள் பர்சனுக்கான கைடன்ஸாக கூட இருக்கலாம். டோன்ட் ஆன்சர் அன்னோன் கால்ஸ். யாராவது அன்னோன் நம்பர், இந்த மாதிரி இன்டர்நெட் கால்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அட்டன் பண்ணாதீங்க. ரொம்ப டார்ச்சராக பண்ணுற மாதிரி ரிப்பிட்டேட்டிவ் கால்ஸ் வந்தது அப்படின்னா யூ கேன் ஃபைல் அ கம்ப்ளைண்ட் 1909. ஆக்சுவலாக அந்த என்ன ஃபார்மேட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும். இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்தால் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அன்னோன் கால்ஸ் எது வந்தாலும் டோன்ட் அட்டெண்ட் இட். இது வந்து ட்ராப்பாக இருக்கலாம், ஏதாவது ட்ராமாவாக இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அது அட்வைசபிள் இல்லை. டாக்கிங் பேட் அபவுட் யூ. காமிக் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி உங்கள் காதல் வாழ்க்கையில் சலசலப்பு உண்டு பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களை பற்றி தப்பாக பேசுகிறது, உங்களை பற்றி தப்பாக நியூஸ் காசிப் ஸ்ப்ரெட் பண்ணி அதை வந்து உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ப வைக்க ட்ரை பண்ணுறாங்க. இல்லை ட்ரை பண்ணியிருக்காங்க. மேபி பாஸ்டில் அதை நம்பி உங்கள் பர்சன் வந்து காமிக்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போது அவங்களோட உண்மையான ஃபீலிங் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தான் அவங்களோட காதல். ஜென்யூன் ஃபீலிங்ஸ், ட்ரஸ்ட் யுவர் கட் ஃபீலிங். அதனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க. உங்களுக்கு உங்கள் பர்சன் வந்து உங்களை நம்புகிறாங்க, உங்கள் மேலே உண்மையான காதல் வச்சுட்ருக்காங்க, பல சில தப்பு பண்ணாங்க, திருந்தி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா ட்ரஸ்ட் இட். ஏன்னா அந்த பர்சனோட ஃபீலிங் வந்து ரொம்ப ஜென்யூனாக தான் இருக்குது. அவங்களோட ஃபீலிங்ஸில், எமோஷன்ஸில் எந்த கலப்படமும் கிடையாது. சூழ்நிலை காரணமாக அவங்க எங்கேயாவது மாட்டிருக்கலாம். இப்போ உங்களை நெருங்கி வர ட்ரை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, காமிக் பீப்புள் உங்களை பற்றி தப்பாக பேசி தப்பான விஷயங்கள் சொல்லி, மேபி எக்ஸாம்பிளுக்கு தப்புனா வந்து உங்கள் கேரக்டர் அசாசினேஷனாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம், உங்களுக்கு ஆல்ரெடி காதல் இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி என்ன மாதிரி கீழ்த்தரமான பொய்யை வேணாலும் அவங்க சொல்லலாம். ஏன்னா வந்து ஃபோட்டோ மாஃப் கூட பண்ணலாம். தே வில் கோ டு, அதாவது அவங்க எந்த ஆழத்துக்கும் போவாங்க இந்த மாதிரி ஜென்மங்க. ஸோ ஜென்மம் எக்ஸ் இதுங்களாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட அந்த என்ன சொல்கிறது, பீஸை ரொம்ப, உங்களோட அமைதியை ரொம்ப அழகாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமாக்குள்ளே நீங்கள் போகணும். பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே நீங்கள் போய் மூக்க நுழைச்சிக்காதீங்க. இது உங்கள் பர்சனோட ட்ராமா. அந்த ட்ராமாவை அவங்களே ஃபேஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தீஃப் எனர்ஜி. இந்த பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் இருக்குது. மேபி இந்த பர்சன் வந்து ஒரு திருட்டு குணம் இருக்க யாராவது ஒருத்தங்க லவ்வர்னு சொல்லி ஏமாற்றிருக்கலாம். இப்போது உங்கள் பர்சன் இருக்குது 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில். பெரிய துரோகம் நடந்திருக்கு இந்த காமிக் எனர்ஜியை நம்பினால. ஏன்னா வந்து திருட்டு கும்பலை வந்து, இல்லைனா திருட்டு புத்தி இருக்க ஒரு பர்சனை உங்கள் பர்சன் பாஸ்டில் சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பியிருக்கலாம். ஐயோ, பயங்கரமாக அவங்கள ஏமாற்றிருக்கலாம். இதை பொய் சொல்கிறது அவங்களுக்கு ரொம்ப பழக்கமான விஷயம். உங்களை பற்றி தப்பாக சொல்லியிருக்கலாம், இந்த முட்டால் அதை நம்பியிருக்கலாம். அதெல்லாம் உங்கள் பிரச்சனை இல்லை. அதனால தான் திரும்பவும் சொல்லி இது உங்கள் பிரச்சனை இல்லை. உங்களை வேண்டான்னு சொல்லி யாராவது வேறு ஒருத்தவங்களை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட இது அழகாக ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க. உங்களோட படுக்கையை நீங்களே வந்து உருவாக்கிட்டீங்க. அந்த படுக்கை முள் படுக்கையாக இருந்தாலும் சரி, மலர் படுக்கையாக இருந்தாலும் சரி,
படுக்காமல் பிரபஞ்சம் விட போகிறதில்ல. அதுக்கான ரெமெடியும் இங்கே இருக்க போகிறதில்ல. அது படுத்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு தான் வெளியில் வர முடியும். அது இல்லாமல் எஸ்கேப் ஆக முடியாது. அதனால தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முதுகு ஃபுல்லாக வந்து கட்டி போட்டிருக்கு. அவங்கள சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் சோல்ஸ். அவங்களுக்கு எனர்ஜியே இல்லை. உங்கள் பர்சன் வந்து ரொம்ப டல்லாக இருக்காங்க. ஏன்னா உண்மை இந்த திருட்டு புத்தி இருக்க பர்சனை பற்றி அவங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம். ரொம்ப முதுகில் குத்தப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கட் த காமிக் டைஸ் அண்ட் ரிலீஸ். இது நீங்கள் பண்ண தேவையில்லை. இது வந்து யார் வந்து உங்களை வேண்டான்னு சொல்லி ஏமாற்றிட்டு போனாங்களோ, ஓ மை காட், இது வெரி இன்னைக்கு ரீடிங் செம ஸ்பாட் ஆன். யார் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்களோ, ஒரு நிமிஷம், அவங்க தான் வந்து இந்த காமிக் டைஸை கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வரணும், இல்லைனா அப்பாலஜி கேட்கணும். ஒரு காமிக் சைல்டு, அவங்களுக்கு பிறந்தது ஒரு குழந்தை, அவங்களோட குழந்தை இல்லைங்கிற உண்மை ரகசியம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த குழந்தை கூட நிறைய ஸ்பெல் ஒர்க்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம். வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஸோ இந்த துரோகத்தினால தான் இப்போ இந்த உங்கள் பர்சனை சொல்ல முடியாது. இந்த பாஸ்ட் பர்சன் யாராக வேணால் வச்சுக்கோங்க. இந்த பர்சன் வந்து உங்களை ஏமாற்றிருக்காங்க, இல்லைனா உங்களை வேண்டான்னு விட்டு போயிருக்காங்க. இப்போ அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, துரோகம், பச்சை துரோகம். இது வந்து ஒரு திருட்டுனால நடக்கலாம், இல்லைனா ஒரு திருட்டு குணமுடைய பர்சனால் நடக்கலாம். அவங்க வந்து பொய் சொல்லி ஏமாற்றி அவங்க பணத்துக்காக அவங்கள ட்ராப் பண்ணியிருக்கலாம். இந்த பர்சன் முட்டாள் மாதிரி ஒரு தேவதையை வேண்டாம்னு தூக்கி போட்டு, இல்லைனா ஒரு உண்மையான காதல் வச்சுருக்க ஒரு ஜீவனை தூக்கி போட்டு போயிருக்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யார்கிட்ட அவங்க விழுந்தாங்களோ, யாரை அவங்கள தாண்டி அவங்க எடுத்தாங்களோ, சூஸ் பண்ணாங்களோ, அவங்க வந்து பார்த்தீங்க அவங்களோட எதிரி. இது தெரியாமையே வந்து அவங்க வலையில் விழுந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்க ரொம்ப ரொம்ப அதை வருத்தத்தோடு நினச்சி பார்க்குறாங்க. எவ்வளோ அழகான காதலை நான் இழந்துட்டேன் அப்படின்னு. ஏன்னா அவங்க காதல் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. அவங்களோட காதலை இப்போ அலசி பார்க்கும்போது அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப உண்மையாக இருக்குது. அது உங்களை நோக்கி மட்டும்தான் இருக்குது. அவங்க முட்டாள்தனமாக எங்கேயோ விழுந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ திரும்ப வருமா அப்படின்னு பிரபஞ்சம் அதை பற்றி உங்களுக்கு எந்த கைடன்ஸும் கொடுக்கல. அது வரப்போகிறதும் இல்லை. வெட்டிங் அண்ட் ஹவுஸ். உங்களை கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணுறாங்க. மேபி அவங்களுக்கு வீடு ரிலேட்டடாக ஏதாவது டிஸ்பியூட் இருந்தது அப்படின்னா அதை சால்வ் பண்ணிவிட்டு உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலாம். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாக யோசிச்சுட்ருக்காங்க. எப்படி வந்து செட்டில்டு லைஃப் உங்களோட முன்னாடி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா வீடுங்கிறது வந்து ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்திரமான வாழ்க்கையை உங்களோட எப்படி வாழ்கிறது, எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, எப்படி இந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் வெளியில் வர்றது அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. இப்போதைக்கு அவங்க ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க. இம்மீடியட்டாக நீங்கள் எது ஆக்ஷன் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் டெக்கில் 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி, துரோகம். உங்களுக்கு நிச்சயமாக துரோகம் பண்ணியிருக்காங்க. பொறுமையாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை, உங்கள் காதல் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு நிறைய துரோகம் உங்களை சுற்றி நடந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 7 ஆஃப் சோர்ஸ். பொறுமையாக இருங்க. இந்த துரோகத்துக்கான முடிவு உங்களுக்கு வரும். கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். கவலையப்படாதீங்க. அவங்க கம்யூனிகேஷன் வரும்போது எப்படி உங்கள் வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னா, நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் காதல் கிட்டேருந்து நிச்சயமாக உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். ரொம்ப குயிக்காக. நீங்கள் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கீங்களா, பொறுமையாக இருங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. பிரபஞ்சம் அதான் சொல்கிறாங்க, பேபி டேக் ரெஸ்ட். நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் உங்கள் வாழ்க்கையில் வேலையை பார்த்துட்டே இருங்க. ஏன்னா அதனால தான் இங்கே சொல்கிறாங்க, ஸ்பெண்ட் டைம் இன் நேச்சர், என்ஜாய் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறதுன்னு அதில் மட்டும் ஃபோக்கஸ் போடுங்க. இந்த பர்சன் பண்ண துரோகத்துக்கு அவங்களே ஒரு முடிவு கண்டுபிடிச்சி இந்த 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியாக ஒரு 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியாக மாற்றி உங்ககிட்ட வருவாங்க. அதை பண்ணக்கூடிய திறமையும் அவங்களுக்கு இருக்குது, அது பண்ணக்கூடிய சந்தர்ப்பமும் அவங்களுக்கு இருக்குது. அதுக்கான வழிகாட்டுதலை பிரபஞ்சம் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த பர்சன் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்காலர். இந்த தீஃப் வந்து, இந்த திருட்டு புத்தி இருக்கவங்க வந்து கண்டிப்பாக உங்கள் பர்சனோட கொஞ்சம் யங்கர் எனர்ஜியாக இருப்பாங்க. இது வந்து இன்னொரு க்ளூ. அடுத்தது வந்து ஒர்க் பிளேஸில் திருடுறவங்களா இருக்கலாம், இல்லைனா சம்திங், இல்லை இது வந்து ஒர்க் பிளேஸ் அஃபேராக கூட இருக்கலாம். சம்திங் இஸ் நாட் ரைட். அவங்க வந்து அவங்க சொன்னதை கேட்டு உங்களை பற்றி தப்பாக நினச்சி உங்களை வேண்டாம் தூக்கி போட்டு போயிருக்கலாம். ஆனால் இப்போது காதலோட அருமை, உங்களோட அருமை, எல்லா அருமையும் தெரியுது. நம்ம இப்போ வந்து கைடன்ஸ் பார்க்குறோம். உங்களுக்கு ஒரே ஒரு கைடன்ஸ் தான், பொறுமையாக இருங்க. அடுத்தது உங்கள் வேலையை பாருங்கள், சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழியை பாருங்கள். இந்த பர்சன் உங்ககிட்ட வரும்போது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தோட அந்த ஸ்டெபிலிட்டியை அதாவது ஸ்டெபிலிட்டியை அவங்க வாழ்க்கையில் கண்டுபிடிச்சிட்டு தான் உங்ககிட்ட வருவாங்க. ஓ மை காட், நீ இதை தெரிஞ்சுக்கக்கூடாது. இந்த பர்சனை யாராவது பிளாக்மெயில் பண்ணலாம், எவிடன்ஸ். இந்த பழசில் 4-3 ஒன்றா வரும்போது டங்க் ரோலாக. இந்த பர்சன் பழசில் ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்கலாம், அதோட எவிடன்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்கலாம். அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்காங்க. கீழே விழுந்தது பார்த்தீங்கன்னா ஃபசாட்.
காமிக்கோட முகத்திரைகள் கீழே விழும். மேபி நீங்கள் நேசித்த இந்த பர்சன் இல்லைனா உங்களை நேசித்த இந்த பர்சனோட முகத்திரையும் உண்மையான முகம் என்னங்கிறது உங்களுக்கும் தெரிய வரும். ட்ரீம்ஸ், உங்கள் கனவுகளை யாரோ தட்டி பறிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி தட்டி பறிக்க நினைக்கிறவங்கள ஃப்ரீயாக விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன்றாங்க. உங்கள் கனவு உங்கள் கைகளில் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பட் கஷ்டப்பட்டாவது நான் அதை எடுத்தே தீருவேன் அப்படி நான் அடம் பிடிச்சி எடுத்துட்டேன். நீங்களும் அதே மாதிரி தான் உங்கள் கனவை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும். கிஃப்ட், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இந்த நீங்கள் நினைக்கிற கனவு நனவாகும். அடுத்தது வந்து 2 பேர்த்தையும் எங்கேயாவது காணாமல் போக சொல்கிறாங்க. கெட்டவே ஓடி போய் எங்கன்னா 2 நாள் சந்தோஷமாக இருந்துட்டு வந்து தொலைங்கடா அப்படிங்கிறாங்க. ஸோ டெட்லைன், இந்த கெட்டவே, இந்த கிஃப்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு இதே மாதிரி பேசாமல் இருக்கிறதோ இல்லைனா வந்து ஆக்ஷன் எடுக்காமல் தள்ளி போடுறதோ அப்படியே இருந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெட்லைன் வரும். அந்த டெட்லைனுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த காதல் கை நழுவி போயிடும். அது வந்து நீங்கள் பிரபஞ்சம் ஒரு வார்னிங்காக தான் சொல்கிறாங்க. இது ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக இந்த கிஃப்ட் அண்ட் கெட்டவே எனர்ஜியை பார்த்துட்டே இருக்கோம். இது நீங்கள் ரொம்ப நாளாக தள்ளி போட்டுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் இது நீங்கள் நினைக்கும் போது உங்கள் கைகளில் இருக்காது. இது வந்து உலக நியதி. ஸோ பிரபஞ்சம் வந்து கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னா, ஆமா கடவுளே 2 லட்டு தின்ன ஆசை அப்படின்னு கேட்கணும். லட்டு சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா 2 லட்டு யாராவது கேட்டுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த லட்டு அங்கே போயிடும். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். உங்களுக்கு உங்களோட காதல் வேணும் அப்படின்னா ஆக்ஷன் இருக்கணும். நீங்கள் வந்து அப்படியே தள்ளி போட்டுட்டே இருங்க, எங்கே போயிட போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா போயிடும். சீரியஸ்லி ஐம் சேயிங், போயிடும். அதனால் கொஞ்சம் காதலுக்கு மரியாதை கொடுத்து பழகுங்க. நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுத்து பழகுங்க, அது ரொம்ப அவசியம். ஸோ கெட்டவே கிஃப்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் காதல் வாழ்க்கை முன்னாடி போகிறதுக்கு. இந்த எனர்ஜி ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு. இது நீங்கள் எவ்வளோ தள்ளி போடுறீங்களோ அவ்வளோ தூரம் காதல் உங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.